வணக்கம். என்னோட பேர் சாரதா. நான் ஸ்டோரி ரைட்டராகவும் கவிஞராகவும் இருக்கேன். திரைப்படத்துறையில் உதவி இயக்குனராக, இணை இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்கேன். சமீபத்தில் இந்த சித்தன்ன வாசல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2025 இதில் கலந்துக்கிட்ட பல குறும்படங்களில் தமிழ் நடராஜம் அப்படிங்கிறவர் ஒரு வழி அப்படின்னு ஒரு குறும்படம் பண்ணியிருக்காரு. பார்வைக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப அருமை. அதாவது இயக்குனருக்கு முன்னாடியே இது அவார்டு வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும், ரெண்டாவது இது நம்ம திரைப்பட லெவலுக்கு தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வும், அதுக்கப்புறம் இது மொபைலில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு தரம் அப்படிங்கிற ஒரு இதையும் மனசில் வச்சுக்கிட்டு மிட் ஷாட்டு க்ளோஸ்அப்பு தேவைப்பட்ட இடங்களில் மட்டும் லாங் ஷாட்டு அப்படி வச்சு பண்ணியிருக்காரு. ஒரு காவல்துறை சம்பந்தமாக ஒரு கதை. இதில் ஒளிப்பதிவாளர் சாய் நந்தா அப்படிங்கிறவர் மிக தெளிவாக திரைப்படத்துக்கு இணையாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமை. பிரேம்ஸ் எல்லாம் நல்ல வித்தியாசமான பிரேம்ஸாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு அந்த காவல்துறை உயர் அதிகாரி ஒரு இடத்துக்கு வர சொல்லும்போது அது ஆட்டோவில் ட்ராவல் பண்ணும்போது அது அதே மாதிரி கிளம்பி போவாங்க. இவங்க குழப்பத்தில் இருக்காங்க, போகிறவா வேணாமான்னு முதல்ல ஒரு முடிவில் இருப்பாங்க. அப்புறம் கிளம்பி போவாங்க. அந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் வியூ ரோடு பாசிங் ஷாட்டு இருக்கும். அதில் கோ ஸ்லோ அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் 30 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அந்த போர்டெல்லாம் காமிச்சிட்டு வர்றது, இதெல்லாம் அந்த பயணத்துக்கு நான் பார்த்த வகையில் எனக்கு ரொம்ப நிதானமாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு பெண்ணாகவும் இருக்கா அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். அந்த ஷாட் நல்லா இருந்தது. அதே மாதிரி எடிட்டர் முத்து எங்கே கரெக்டாக இன்டர்கட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார். அவர் நினச்சி பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, தனக்கு தோன்றிய விஷயத்தில் நினைவில் தப்புன்னு ரிட்டர்ன் ஆகிற ஒரு ரிவீல் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப அருமையாக அதை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இசை செவியை கெடுக்காமல் தஷி ரெங்கராஜ் அப்படிங்கிறவர் ஒரு மெல்லிய இசை அந்த